வள்ளிமலையில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வீடியோ இதுதான். இங்கே ஆசிரமம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மை மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா தான் இது. கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட கீழே விழற மாதிரி இருக்கும். மலை மேலே வந்து சிவலிங்கம் இருப்பார், திருமால் கிரீஸ்வரர்னு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து ஆசிரமம் பக்கத்துலேயே ரெட்டை பிள்ளையார்னு தனியாக இருக்காங்க. இந்த ரெட்டை பிள்ளையார் கிட்ட நம்ம என்ன வேணாலும் அது அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளே நடக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அடுத்த வருஷம் அவங்க வரும்போது 2 தேங்காய் எடுத்துகிட்டு வந்து இந்த விநாயகருக்கு உடைக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இங்கே மூலவர் முருகர் இருக்கிற கருவறை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லை குடஞ்சி அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே கருவறை பக்கத்திலேயே வள்ளிக்குன்னு தனி ஒரு சிற்பம் அமைச்சிருக்காங்க. வரையிலேயே செதுக்கி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இறங்கிட்டு கீழே வந்துட்டோம். சாப்பாடு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் பேக் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க பால் குடம் எடுத்தவங்களுக்கு. ஒரு கேலண்டர், மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டு, வேல்மாரல் புக்கு, கந்தசஷ்டி புக்கு, ஒரு சின்ன கேலண்டர் டைரி, லட்டு, அப்புறம் முருகருடைய அந்த வேல் மயில் சேர்ந்து ஓம் போட்ட மாதிரி இருந்தது. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. ரொம்ப மன திருப்தியோட வந்த மாதிரி இருந்தது. முருகருடைய ஆசீர்வாதமே நமக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. முருகா, தேங்க்யூ, பாய்.